ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் வந்து காய்கறிக்கார் வந்திருந்தார். கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதுதான் வாங்கியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே கருப்பு கவுனி கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் லஞ்சு. என் பையனுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் இன்றைக்கே போய் ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா சண்டே போகலான்னா ரொம்ப கூட்டமாகிடுது, ஹாஃப் டே அதுலேயே போயிடுது. மொட்டை அடித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணுறோம். நானே போய் கூட்டிகிட்டு போய் கட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். மாவு வேற காலி ஆகிடுச்சு. அதுக்கு காலையிலேயே அரிசி ஊற வச்சுருந்தேன். ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே மாவு அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு வாரத்துக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். மாவு இருந்தால் இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாவு இல்லைன்னா அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு 3 நாளாக மாவு இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அதனாலேயே இன்றைக்கி அரைச்சி வச்சேன். நாளைக்கு வேறு சண்டேவா, இதுக்கப்புறம் நான்வெஜ் வேறு கிடையாது. புரட்டாசி பிறக்கறதுனால நாளைக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜு. கண்டிப்பாக என் பசங்க வந்து இட்லி கறி குழம்பு கேட்பாங்க. அதுக்காகவே இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டேன். மண்டே வந்து வீடு வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டா புரட்டாசி மாதத்துக்கு அழகாக விரதம் இருக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் புரட்டாசிக்கு நான்வெஜ் சாப்பிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை